அட்டாமிக் கிளாஸஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் இருக்கு, பீப்புள் கண்டினியூஸா லைக் பண்ணிட்டு இருக்காங்க. சில டைம்ல 1000 பேர் லைக் பண்ண ட்ரை பண்ணா சிஸ்டம் வந்து ஹேங் ஆகும், சில லைக்ஸ் மிஸ் ஆகலாம். எக்ஸாம்பிள், ஆக்சுவலா 1000 லைக் வந்திருக்கும், ஆனா ஸ்கிரீன்ல 998 தான் காட்டும். ஏன்னா மல்டிபிள் அப்டேட்ஸ் சேம் டைம்ல நடக்குது. இதை அவாய்ட் பண்ண ஹோல் சிஸ்டம்ல எல்லாம் லாக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. 1% லைக் அப்டேட் பண்ணும்போது மற்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா வரும். சேஃப் தான், ஆனா கொஞ்சம் ஸ்லோ. இது சிங்க்ரனைஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவோம். இப்போ மாடர்ன் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஹெவி லாக் போடாம சேஃபா அப்டேட் பண்ணுது. இதுதான் நம்ம அட்டாமிக் கிளாஸஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஜாவாலையும் அதே தான். மல்டிபிள் த்ரெட் சேம் வேல்யூவை அப்டேட் பண்ணும்போது அட்டாமிக் கிளாஸஸ் சேஃபா ஹேண்டில் பண்ணும். இன்னொரு த்ரெட் இன்டர்ஃபியர் பண்ண சான்ஸ் கம்மி, அதனால ராங் கவுண்ட் வராது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அட்டாமிக்னா ஆபரேஷன் ஃபுல்லா நடக்கும், ஆஃப் அப்டேட் மாதிரி இஷ்யூ வராது. ஜாவா இன்டர்னலி ஸ்மார்ட்டா செக் பண்ணும், கரண்ட் வேல்யூ எக்ஸ்பெக்டட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணும். கரெக்டா இருந்தா அப்டேட் பண்ணும், ஆல்ரெடி வேற த்ரெட் சேஞ்ச் பண்ணியிருந்துச்சுன்னா அகைன் ரீட்ரைன் பண்ணும். இதை கம்பேர் அண்ட் செட் அப்ரோச்னு சொல்லுவோம். ரியல் பேக்எண்ட்ல லைக்ஸ் கவுண்ட், பேஜ் வியூஸ், ஸ்டாக் கவுண்டர்ஸ் இதெல்லாம் அட்டாமிக் கிளாஸஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபைனலா அட்டாமிக் கிளாஸஸ்னா ஹெவி லாக் போடாம த்ரெட்டை சேஃபா அப்டேட் பண்ண ஹெல்ப் பண்றது. நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பை.